ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு மிக மிக நெருக்கமான நபரை பற்றி தான் நான் எப்பொழுது பேச வந்துள்ளேன். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து முதலில் பயப்படாதே. நான் சொல்வதை மட்டும் தெளிவாக கேட்டால் நான் சொல்ல வரும் விஷயம் உனக்கு புரியும். எடுத்தவுடன் எதையும் கண்டு பயப்படக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு வழி உண்டல்லவா? நிச்சயமாக நான் இப்பொழுது சொல்ல வரும் விஷயத்திற்கும் நிச்சயமாக நீயே நினைப்பாய், ஆம், வழி பிறந்து விட்டது என்று. தங்கமே, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீ கடந்து வந்து விட்டாய். ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பார்க்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏமாற்றங்கள் மட்டுமே உன்னை சுற்றி சுற்றி வருகிறது. சமீப காலத்திற்கு முன்பு, அதாவது சமீப காலமாக நீ யாரையும் நம்புவது கிடையாது. ஆனால் முன்பெல்லாம் எல்லோரையும் நம்பினாய். என்னிடமே வந்து சொல்வாய், எல்லோரையும் நான் நம்புகிறேன், ஆனால் என்னை யாரும் நம்புவது இல்லை என்று. நீ நம்புகிறாய் என்பதற்காக மற்றவர்களும் உன்னை நம்ப வேண்டும் என்று அவசியமில்லை என்று நான் அப்பொழுதே உனக்கு சொன்னதுதான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் இப்பொழுது உனக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீ யாரை வேண்டுமானாலும் நம்பலாம், ஆனால் மற்றவர்களும் அதே போல உன்னை நம்புவார்கள் என்று ஒரு பொழுதும் அர்த்தங்கள் கிடையாது. அவர்கள் உன்னை நம்பலாம், நம்பாமலும் இருக்கலாம். ஆனால் நீ ரொம்ப நாளைக்கு முன்பு மிக 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 நெருக்கமான ஒரு உறவுகள், ஒரு குடும்பத்தோடு பழகினாய். அந்த பழகிய குடும்பம் நன்றாக தான் பழகியது. ஆனால் காசு பணம் என்று வந்தவுடன் அவருடைய முகத்தை காட்டினார்கள், அடுத்தது அவர்களுடைய குணத்தை காட்டினார்கள், அதற்கு பிறகு ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். உண்மையாக சொல்ல போனால் அவர்கள் இந்த மாதிரியான குணத்தோடு இருப்பார்கள் என்று நினைக்கவே இல்லை. அவர்கள் நம்மிடம் நன்றாகத்தானே பழகுகிறார்கள் என்று நீ நினைத்தாய். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? நீயே சொல் பார்க்கலாம். அவர்களுடைய உண்மையான குணத்தை காட்டினார்கள். பணம் என்று வந்தவுடன் அவர்களுடைய உண்மையான குணத்தை காட்டினார்கள். பணத்தால் உன்னை ஏமாற்றினார்கள். நீ இப்பொழுது வேண்டுமானால் பரவாயில்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஆனால் அவர்கள் நிச்சயமாக உன்னை பணத்தால் ஏமாற்றத்தானே செய்தார்கள். எல்லா காசு பணம் என்று வந்த பிறகு அவர்களுடைய குணத்தை அவர்கள் காட்ட ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது அவருடைய உண்மை ரூபம் என்னவென்றே உனக்கு புரிய ஆரம்பித்தது. அப்பொழுதிலிருந்து அவர்களிடம் பேசுவதும் கிடையாது, பழகுவதும் கிடையாது. அதற்கு பிறகு இப்பொழுது தன்னுடைய தவறை மனதுக்குள்ளேயே இது தவறு, இது சரி என்று அந்த குடும்பத்தில் இருக்கும் மிக மிக வயதான ஒருவர் திருத்தி கொண்டார். பேசியது அனைத்தும் தவறுதான் என்று வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் வயது ஆக ஆக பேசிய வார்த்தைகள் அனைத்தும் தவறுதான் என்று உணர்ந்து கொண்டு மனதார தவறு கேட்டார். அதனால்தான் நான் என்னுடன் வைத்துக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேனே. எப்பொழுது ஒருவன் மனதார மன்னிப்பு கேட்கிறானோ, எப்பொழுது ஒருவன் மனதார ஒரு விஷயத்தை இது பாவம்தான், நாம் செய்தது தவறுதான் என்று உணர்கிறானோ, அப்பொழுதே அவன் பாதி முழு கர்மவினை அவன் அனுபவிக்க விட்டாலும் பாதி அவன் குறைக்கிறான். எப்பொழுது ஒருவன் அவனுடைய வாழ்க்கையில் தவறுகளை உணர ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதே அவனுடைய கர்ம வினையை அவன் கழிக்க ஆரம்பிக்கிறான் என்று அர்த்தம். ஆனால் சிலருக்கோ இங்கு என்ன தெரியுமா நடக்கிறது, என்ன தெரியுமா செய்கிறார்கள்? எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் அதை எப்பொழுதுமே நானும் பார்க்கிறேன், திருத்திக் கொள்வது கிடையாது. திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் கொடுத்தாலும் திருத்திக் கொள்ளாமல் எப்பொழுதும் மேலும் மேலும் தவறுகளை செய்து தான் இந்த உலகத்தை மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்கியது போலவும், தான் இந்த உலகத்திற்கே ராஜா என்றது போலவும் அதிகமாக யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறார்கள். சரியா தங்கமான பிள்ளையே? இவனொருவன் மனதால் நாம் செய்தது தவறுதான் என்று ஒருமுறை யோசிக்கிறானோ அவனே கர்மவினையை குறைக்க ஆரம்பிக்கிறான் என்று அர்த்தம். காலம் முழுவதும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணையாக நான் இருப்பேன். ஆனால் ஒன்று, தவறுகளை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் அதற்கு மன்னிப்பு கிடையாது. ஒரு முறை தெரியாமல் செய்யும் விஷயத்திற்கு மட்டும்தான் மன்னிப்பே தவிர, தெரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு அதற்கு பிறகு மன்னித்துவிடு என்று கேட்டால் அது மன்னிப்பு கிடையாது, அது வெறும் நடிப்பு மட்டுமே. நான் இப்பொழுது சொல்லும் ஆள் மனதால் மன்னிப்பு கேட்டு என்னிடம் வந்து நான் அந்த குடும்பத்திற்கு துரோகம் செய்துவிட்டேன்,
எனக்கு வயதாகி விட்டது. அந்த குடும்பத்திற்கு துரோகம் செய்துவிட்டேன். என்னை காப்பாற்று என்று என்னிடம் வந்து எதுவாக இருந்தாலும் தைரியமாக இரு. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உன் குடும்பத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தெய்வத்தை நம்புகிறார்கள். நீயும் தெய்வத்தை நம்புகிறாய். ஒவ்வொரு நபரும் தெய்வத்தை நம்பும் பொழுது எப்படி உங்களுடைய குடும்பத்திற்கு தவறு வரும்? நீங்கள் தெய்வத்தை எல்லாம் நம்புவதையெல்லாம் விடவே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீர்கள். அது என்னவென்றால் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது. துரோகம் செய்தால் இறைவன் தண்டிப்பானோ என்ற ஒரு பயம் உங்களுடைய மனதுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. உங்களால் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடந்தது கிடையாது. மற்றவர்களால் கூட உங்களுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்திருக்குமே தவிர உங்களுடைய குடும்பத்தால் யாருக்கும் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு கொடுமையும் நடந்தது கிடையாது. இப்பொழுது எப்படி இருக்கிறீர்களோ அதே போலவே இருங்கள். மனதில் தெய்வத்தின் பக்தியை கொண்டு இருங்கள். மற்றவனுடைய வாழ்க்கையில் மற்றவன் அனுபவிப்பதை பார்த்து நீங்கள் எதுவும் நினைக்காதீர்கள். பொறுத்திருந்த எல்லாவற்றையும் அனுபவிங்கள். எதையுமே அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலேயும் தோற்று போய்விடாதீர்கள். ஜெயிப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலையே தவிர ஒரு காரியத்தை செய்வது மட்டும் உங்களுடைய வேலை. அதை ஜெயிப்பதற்காக போராடுவது உங்களுடைய வேலை. மற்றபடி உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? அமைதியாக இருப்பது. மற்றபடி மீதி எல்லா வேலையையும் நானே பார்த்து கொண்டு எல்லா விஷயத்தையும் நானே பார்த்து கொண்டு சுமூகமாக எல்லா விஷயத்தையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை தோற்று போகவோ ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை கண்கலங்கவோ விடமாட்டேன். நீ மனதார ஏதேதோ விஷயங்களை நினைக்கிறாய். ஆனால் எந்த ஒரு தவறான விஷயங்களும் இனி வரும் காலம் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக எதுவும் நடக்காமல் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் பல பல மாற்றத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும். கண்களை நன்றாக திறந்து பார். உன்னை சுற்றி எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று. கெட்ட விஷயம், அதாவது கெட்ட உறவுகளோடு சிக்கி தவிக்காதே. யாரை பார்த்தாலும் இப்பொழுது எல்லாம் உனக்கு பயமாக இருக்கிறது. காரணம், நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் என்று தேடி தேடி போய் கெட்டவர்களை மட்டுமே தான் நீ சந்தித்தாய், பழகினாய். அவர்களால் மட்டும்தான் உனக்கு இந்த நிலைமைகள் வந்தது. அதனால்தான் நீ இப்பொழுதெல்லாம் ஒரு முடிவெடுத்தாய். யாரையும் நம்புவது கிடையாது, யாரையுமே மனதால் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எல்லோரிடமும் என்னவென்றால் என்ன என்பதை பேசுவதற்கு கொண்டு வந்தாய். நிச்சயமாக நல்லது நடக்கும். இனி வரும் காலம் உனக்கு சுகமான காலங்களே. போனவர்கள் போகட்டும், இருப்பவர்கள் இருக்கட்டும், துரோகிகள் விலகட்டும். நிச்சயமாக துரோகிகள் அவரவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனிமேல் ஒவ்வொருவராக தண்டிக்கப்படுவார்கள். அவரவர்கள் விதியை எப்பப்போ என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் இந்த சாய் செய்வேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து ஒவ்வொன்றாக உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.